திருச்சிற்றம்பலம். கைத்தல நிறைகணி அப்பமோடவல் ஒரு கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன கடிதேகும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புயல் மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே கவிழடைவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரிசிதாட்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவர் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈதனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உயிர் கொண்டு பழித்த உயிர் கொண்டல் போற்றி ஆழிவிசைகள் மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாரூரர் திருத்தால் போற்றி. எல்லாம் அல்ல சிவகாமிபாளுடனாகிய ஸ்ரீ சகஸ்ர சாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து எதை பார்ப்போம்? மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் இந்த மூணரும் நமக்கு ரொம்ப வேணும் இல்லை. குருவருள் வேணும், திருவருள் வேணும், அடியாருடைய அருள். தேனில் இருக்கு பார்த்தீங்களா? தேனிகள் என்ன செய்யுமா, ஒவ்வொரு பூவிலையாக போய் அந்த தேனை எடுத்து சரி பார்த்துக்கிங்களா? தேனி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும், எத்தனை பூவில் போய் அதை தேன் எடுக்கணும், அதில் எவ்வளோ இருக்கும் அந்த தேன் சொல்லுங்க. ஒரு சொட்டு அதை சேகரித்து வச்சு, ஆனால் அந்த தேனி கூட்டில் பாருங்கள் உடச்சி எவ்வளோ தேன் வருது பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு தேன் அதை சேகரிக்கும். தினைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதே. எது போய் உண்ணுதான்? வண்டு போய் அந்த பூக்கள் உள்ள தேனை தினைத்தனம் பூவை போய் தினைத்தளவு தேன் கிடைக்கிறதுக்காக அந்த பூவை போய் என்ன செய்யலாம், போய் சேகரித்து அந்த தேனிகள்லாம் சேர்த்துக்கிட்டு தான். எது? இந்த வண்டு, கோத்தும்பி என்கின்ற வண்டு. இதை மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கிறார். தினைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேனுண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும். நான் ஒரு தேன் சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட தேன் அப்படின்னா, அந்த தேனை நினைச்சாலே உள்ள ஊறும். அந்த தேனை நினைச்சாலே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும், அதை பற்றி பேசினாலும் ஊறும், அதை பற்றி நினைச்சாலும் ஊறும், அதை கண்டாலும் ஊறும். அது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சாமி தான். அவரை நினைத்தாலும் பார்த்தாலும் நினைந்தாலும் நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எந்த நேரத்திலையும் அவரை நினைச்சாலே நமக்கு என்ன ஆகணும்? சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவி துணும்பரை நாம் இருவரையும் சிட்டாய சித்தர்க்கே சென்றுள்ளாய். ஒரு செகண்ட் நினைச்சாலே அமுதம் போல ஊறக்கூடிய பெருமான், அவரை நினைச்சா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த பெருமானை நாம் நினைச்ச என்ன ஆகுமா, எலும்பெல்லாம் உருகுமா. நினைந்தோறும் காண்தோறும் பேசுதோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும். இது எப்படிப்பட்ட தேனா? ஆனந்த தேன். சிவபெருமான் கொடுக்கக்கூடிய தேன் எப்படி தேனு? ஆனந்த. மற்ற தேனுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? அந்த தேன் என்ன ஆகும், ஒரு நிமிஷம் நீங்கள் 12 நிமிஷம் அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும், உள்ளே போகிற வரைக்கும் தான். உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு அட்ரஸே வேறு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எதுவுமே நாக்கில் வைக்கிற வரைக்கும் தான். உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு அட்ரஸ் வேறு. ஆனால் இந்த தேன் எப்படின்னா, அதை நினைச்சாலும் ஊறும், கண்டாலும் ஊறும், பேசினாலும் ஊறும். அப்படிப்பட்ட ஒரு தேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர். நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும்
துணிக்குடையானுக்கே சென்றுதாய் கோத்துண்டி அப்படின்னு கண்டுபிடிக்க. அப்படி ஆனந்த தேனை செய்யக்கூடிய சிவபெருமான் எல்லா உயிர்களின் பொருட்டும் எல்லா உயிர்களுக்கும் கருணை பாலிக்கும் பொருட்டு சாமி என்ன பண்ணுறாரு, இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை வழங்கி வருது. ஏன் அப்படின்னா இப்போ உலகத்தை படைச்சா மட்டும் போதாது, அதுக்குரிய போகங்களை கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியுமா? என்ன வீட்லேயே இருக்க போர் அடிக்குதுங்க, வெளியில் அதை என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. போய் ராட்டினத்தில் சுற்றணும், போட்டிங் போகணும், ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இந்த பொருள் எல்லாம் எப்படி வந்துச்சு? இறைவன் வழங்க போய் தான். அந்த போகத்தை இறைவன். சரி, போகம் இருந்தால் பத்தாது, அதுக்குரிய அனுபவிக்கக்கூடிய கருவிகள் வேணும். கருவிகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த பொருளை நாம் நுகர முடியும். அப்போ கரணங்கள் வேணும். ரெண்டாவது, அதை நினைப்பதற்கு கருவிகள் வேணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற கருவிகள் வேணும். மனம் இருந்தால் தான் அதை நினைக்கும், புத்தி இருந்தால் தான் அதை யூகிக்கும், அப்புறம் சித்தம் இருந்தால் தானே அது தெளிவடையும், அகங்காரம் இருந்தால் தான் அதை போய் அனுபவிக்கணும்னு நினைக்கும். அப்போ அந்த கரணங்களை கொடுக்கணும். அப்புறம் இதை அனுபவிக்கக்கூடிய இந்த உடம்பு வேணும். எது அனுபவிக்கும்? இந்த உடம்பு தானே அனுபவிக்கும். உடம்புல தான் நம்ம எல்லா பொருளையும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அல்வா சுட சுட போடுறாங்க வாங்கி சாப்பிட்றோம். எதாவது சாப்பிட்றோம், இந்த உடம்புனால தான் சாப்பிட்றோம். அது சாமி என்ன வச்சுருக்காரு, சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்று வச்சுருக்காரு. இதுக்கெல்லாம் சூக்கும உடம்புன்னு பேர். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை ஒளி உரு ஓசை நாற்றம், இதெல்லாம் வந்து சூக்கும உடம்புன்னு பேர். இந்த இதை வச்சு தான் சாமி என்ன செய்கிறாரு, அதுக்கடுத்து மறுபிறப்பை நமக்கு கொடுக்குறாரு. இதில் நாம் என்ன செய்கிறோமோ இந்த செயலுக்கு தகுந்தவாறு தான் மறுபிறப்பு நமக்கு. மனத்தை கொண்டு சிவபெருமான்ட்ட வச்சுட்டோம்னா அடுத்த பிறப்பு கிடையாது. ஆனால் நம்ம வைக்க மாட்டோம். அதுதான் இப்போ பிரச்சனையே. மனம் யாருக்கு வைக்கணும்? புத்தியை எங்கே யூகிக்கணும்? சிவபெருமான்ட்ட. சித்தை எதில் தெளிவடையணும்? சிவத்தில் தெளிவடையணும். அகங்காரம் எதை நோக்கணும்? சிவபெருமானை எப்படியாவது இந்த பிறவிலே அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற உரைப்பு அதில் வரணும். ஆனால் அகங்காரம் என்ன செய்யும்? இந்த உலகத்தில் ஒரு பொருளை விடக்கூடாது, இதை அனுபவிச்சே தீர்க்கணும் அப்படிங்கிற அகங்காரத்தில் இருக்கும். அதுதான் அகங்காரத்துடைய வேலை. நாம் செய்யக்கூடிய எல்லா தீய செயலும் எது செய்யுது அப்படின்னா, எது செய்யுது? இந்த ஆணவம் தான் செய்யும். அகங்காரம் தான். நல்ல செயல் பூரா யார் செய்வா? சிவபெருமான் செய்யும். கெட்டது பூராமே ஆணவ மனத்துக்கு செய்யும். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சாமி என்ன பண்ணுறாரு, நமக்கு தனு கரண புவன போகங்களை நமக்கு வழங்கி அருள்கிறார். இந்த கரணத்தை வச்சு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனு என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும்? அவருக்கு பணி செய்ய வேண்டும். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேள்வீன்களோ, மூக்கே நீ குரலாய், வாயை வளர்த்து கண்டாய், கைகால் கூப்பிக் கொள்ளி. நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, வணங்குறதுனா எப்படி வணங்குறது சொல்லுங்க பார்ப்போம். வணங்குதல்னா எல்லாம் என்ன சொல்லுங்க, ஐயா வணக்கம் ஐயா அப்படிங்கிறாங்கல்ல. வணங்குவது கையை எடுத்து கும்பிடுறது வணக்கம் அல்ல, தலையால் வணங்குவது தான் வணக்கம். புரியுதா உங்களுக்கு? கையெடுத்து கும்பிடுறது தொழுதல் வேறு. அப்போ சாமி எப்படி கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க, கைகால் கூப்பி தொழில்னு தான் சொன்னார். தொழுதல் வேற, வணங்குதல் வேற. அவ எது வணங்கணும் அப்படின்னா தலை தான் வணங்குதல். ஒருத்தர் வணங்குறதுன்னு இப்படி தலையை குனிஞ்சு வணங்கணும். வணக்கம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, தலை நிமிந்துக்கிட்டு வணக்கத்தை எடுத்துடணும், வணங்கி தொழணும். அது மாதிரி சாமி பார்த்தா எப்படி செய்யணும், அப்படி பணிவு, அந்த பணிவு நம்ம பண்ணணும். சிலவர் பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை வீசிக்கிட்டு தான் வருவாங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா தூக்கி என்ன செய்யக்கூடாது, இறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு மரியாதை வேண்டாமா சாமிக்கு. வெளியில் எப்படினாலும் நம்ம நடந்து போகலாம், ஆனால் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா ரெண்டு கை தூக்கி வலை வந்து தான் நம்ம செய்யணும். சிலவர் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளே போய் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பணிகள், ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்தால் எடுத்து அதை குப்பைத்துக்குள்ளே போட, ஏதாவது வந்து உள்ளே வந்து ஏதாவது பணி செஞ்சுட்டு போகணும். வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு பேப்பரையாவது எடுத்து குப்பைத்துக்குள்ளே போட்டு போகணும். ஒரு பணியை வந்து சண்டையை சொல்ல உங்களுக்கு கணக்கு எழுதிடுவார். என்ன கணக்கு எழுதுவார்? சிவபுண்ணிய கணக்கு. அது ஒன்று என்ன ஆகாது, அது அழியாத ஒரு சொத்து எதுனா சிவபுண்ணியம். மற்ற புண்ணியம்னா அந்த நிமிடத்திலே போய்விடும். இல்லை அதுக்கு ஒரு பிறப்பு வரும், அது பிறப்பு கொடுத்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் சிவபுண்ணியம் என்றைக்குமே அழிவே. அதனால் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து சிவபுண்ணியம் அழிகிட்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்ம சொக்கநாத பெருமான் இப்போ திருவிளையாடல், அடுத்த திருவிளையாடலை நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட திருவிளையாடல்? வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். வெள்ளை யானை யார் வச்சிருப்பாங்க? யாரு? இந்திரன். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சிவபெருமான்ட்ட ஒரு யானை இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
சிவபெருமானுடைய வாகனம் எது? இப்போ அதை முதல் கட்டுவோம். சிவபெருமானுடைய வாகனம் எது? அதுதான் தப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இடவ வாகனம் காளை வாகனம் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சிவபெருமானுடைய வாகனம் எதுன்னா யானை தான். அதனால தான் அந்த யானையை சாமி என்ன பண்ணாரு, ரொம்ப நாள் செட்டில் அடைச்சி வச்சிருந்தாராம். அந்த யானையை சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக தான் அந்த யானையை இறக்கி கொண்டு வந்தார். யானை தானே அவர் அழைச்சிட்டு போச்சு. நாம் என்ன நினைப்போம், காளை வாகனம் நினைப்போம். அந்த காளை வாகனம் எப்படி வந்தது அப்படின்னா, வச்சுக்கிட்டோமா கொஞ்சம் தண்ணி மட்டும் இல்லையா சார், தண்ணி வாங்க எடுத்துடும் அப்படி வாங்கி கொடுத்துருங்க. என்ன ஆர்வமாக இருக்கிறது, நான் அடிக்க தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிவபெருமானுடைய வாகனம் யானையும் தெரியும். சரி, இந்த காளை வாகனத்தில் உட்காந்துருக்கிற அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த தர்ம தேவதைகள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க, சாமி உங்களை நாங்கள் தாங்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதுனால் சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அதை தாங்குகின்றார். எப்பயுமே நேயர் விருப்பமாக விட்டுருவார். சிவபெருமான் எப்பயுமே தனக்குன்னு எதையுமே வச்சுக்கிட மாட்டார். உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதை தான் செய்வார். அந்த தர்ம தேவர்கள் கேட்டதுனால அறவிடையும் சிவபெருமான் தாங்கியிருப்பார். ஒரு காலத்தில் திருமால் வந்து கேட்டார் சாமிகிட்ட, எப்போ முப்புறம் தள்ளெரித்த அண்ணாளி இடபமாக தாங்கினான் திருமால்தான் சாளரோ அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். ஒரு காலத்தில் என்ன செஞ்சாரு, அந்த அச்சு முறிஞ்சதும் முப்புறம் எரிக்கும் போது அந்த அச்சு முறிஞ்சிடும், தேர்தானது அச்சு முறியவும் உடனே பெருமாள் போய் கேட்டாராம் சாமிகிட்ட, சாமி உங்களை நான் அடியேன் காளை வாகனமாக தாங்க வேண்டும் என்று விரும்பினாராம். உடனே சிவபெருமான் அவரை காளை வாகனமாக ஆக்கி அந்த விடையில் மேல் அமர்ந்தார். அதுக்கு பேர் மால்விடை என்று பெயர். அந்த விடைக்கு பேர் மால்விடை. அறங்கள் தாங்கினால் அறவிடை என்று பேர். அதிகார நந்தி இருப்பதனால் அதிகார நந்தி பேர். ஒன்று இங்கு சிவன் கோயில் எத்தனை நந்தினா 7 வகையான நந்திகள் இருக்கும். இந்திர நந்தி, பிரம்ம நந்தி, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, உடம்புலா நந்தி, அப்புறம் மால்விடை, அறவிடை. இந்த 7 வகையான நந்திகள் சிவன் கோயிலில் இருக்கும். ஆனால் சில கோயிலில் ஒரு நந்தி தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நந்தி தான் வச்சுருப்பாங்க. இந்த நந்திக்கு பேர் என்ன பேர்? பிரதோஷ நந்திக்கு பேர் இது வந்து ஆன்ம நந்தி பேர். இந்த உயிர்களை மையமாக வைத்த நந்தி என்று எல்லாரும் என்ன செய்வாங்க, இதுக்கு போய் அதிகார நந்தீஸ்வரர் பாட்டை படிப்பாங்க. அது கணக்கு கிடையாது. இந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் சாமி நடராஜ பெருமான் நடனம் ஆடுவாங்க. உள்ளே உள்ள சாமி வெளியில் வந்துடுவார் பிரதோஷ காலத்தில். அந்த நேரத்தில் சாமி அங்கே இருக்க மாட்டார். பிரதோஷ காலத்தில் 4 to 6 நேரத்தில் அங்கே சாமி எங்கே இருப்பார், இந்த நந்தி 2 கொம்புகளுக்கு நடுவில் தான் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். ஏன் அப்படின்னா எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு தான் சிவபெருமான் என்ன பண்ணார், நஞ்சை உண்டார். அவர் உள்ளே முடிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நஞ்சை என்ன இருக்கும், நம்ம மறுபடியும் எல்லா உயிர்களும் முழு இருளுக்குள்ளே உள்ளே போயிருக்கும். அப்போ நம்மளெல்லாம் காக்கும் பொருட்டு சாமி என்ன செஞ்சார், கண்டத்தில் அடக்கினார். சரி, இப்போ கண்டத்தில் அடக்கிட்டார் சாமி. உடனே அந்த தேவர்கள்லாம் தப்பு செஞ்சிட்டோங்கிற பயம் வந்துருச்சு. சாமி நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம். ஏன்னா அமுதத்துக்காக கிடைஞ்சாங்க. வந்தது என்ன வந்துச்சு, ஆழகால விஷம் வந்துச்சு. உடனே ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா சிவபெருமானை மறந்து செய்ததுனால் என்ன வந்துச்சு, நஞ்சு வந்தது. உடனே எங்கே ஓடி வந்தாங்க, சிவபெருமான்கிட்ட ஓடி வந்தாங்க. உடனே சாமி என்ன செஞ்சார், கண்டத்தில் அடக்கினார் அந்த நஞ்சை. உடனே அந்த தேவர்களை சொன்னாங்க, சாமி இப்போல்லாம் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் வந்துருச்சுல, இப்போ எத்தனையோ இது மறைக்கிறதுக்கு எத்தனையோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்துருச்சு. அதை சிவபெருமான் மறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கண்டத்தை மறைப்பதற்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சாமி சிரித்தாலே எல்லா உலகத்தையும் என்ன பண்ணிடுவார், ஒடுக்கிடுவார். ஆனால் ஏன் அப்படி செய்யலை அப்படின்னா அதுவும் கூட என்னன்னா அந்த உயிர்கள் கேட்டுக்கொண்டதுனால தான் தேவர்கள்லாம் வந்து கேட்டாங்களாம், சாமி உங்களை பார்க்கும்போது எங்களுடைய நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், அதனால் நீங்கள் கண்டத்தில் அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால தான் சிவபெருமான் கண்டத்தில் அடக்கி வைத்திருக்கிறார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை சாமி ஈஸியாக மறைச்சிடுவார். எல்லாமே நேர் விருப்பம் தான். சிவபெருமானுக்குன்னு ஒரு சொந்தமாக எதுவுமே கிடையாது. அதே போல் இப்போ சிவபெருமான் அந்த யானை தான் அவருடைய வாகனமாக இருந்தது. அதை ரொம்ப நாள் சாமி என்ன பண்ணார், செட்டில் மறைச்சி வச்சுருந்தாராம். ஒரு செட்டு போட்டு உள்ளே வச்சுட்டார். யாருக்காக கொண்டு வந்தார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக மட்டும்தான் அந்த யானையை அனுப்பினார். ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர் எங்கே இருந்தார், கைலாய மலையில் இருந்தார். அங்கே எப்படி இருந்தார், சார்வம் பெற்ற அடியாராக திகழ்ந்தார். சார்வம் புரியுது அவங்களுக்கு, ஏற்கனவே சொன்னேன் என்னது, சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றவர். 11 கோடி உருத்திரர்கள் தலையாயவர் சுந்தரமூர்த்தி சாமி. சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, அஸ்வினி வசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. மொத்தம் எத்தனை ஆச்சு, சூரியர்கள் 12. கணக்கு பண்ணிக்கோங்க, நீங்கள் டீச்சர் இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, 12 11 23. 23
சரி, வசுக்கள் 8, 31, அஸ்வினி தேவர்கள் 2. இந்த 33 பேருக்கும் ஒவ்வொரு கோடி சிப்பந்திகள் உண்டு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 33 கோடி. இவங்க தான், வேற ஒன்றும் கிடையாது. தேவர்கள்னா நீ எவ்வளோ பயந்துட வேண்டாம். இந்த 33 பேருக்கு 1 கோடி பேர் இருக்காங்க. 33 கோடி தேவர்கள் நம்ம சொல்கிறோம். 33 கோடி தேவர்களும் போய் சுந்தரமூர்த்தி சாமியில் போய் அழைச்சாங்க. திருமணம் முதல் கொண்டு வந்து எதிர்கொண்டு வந்து அழைச்சாங்க. அடியாருக்கு அவ்வளோ பெருமை பார்த்துக்கோங்க. சிவபெருமான் எப்பயுமே அடியாருக்கு சிறப்பை தனியாக கொடுப்பாரு. தன்னை நாடி வந்தவரை கண்டிப்பாக சாமி எந்த நீரும் விட்டதே கிடையாது. தன்னை அடைந்தார் பின்னை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவது தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவரை சாரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சார்ந்தாரை காத்த தலைவர் தான் கடன். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல். சிவபெருமானுக்கு தொழிலாம். யார் அவரை தொழுகிறார்களோ அவருடைய துன்பத்தை நீக்கிறது சிவபெருமானுக்கு தொழில் அப்படிங்கிறது. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழில். அந்த சாமி கருணையே வடிவாகிய பெருமான் அந்த யானையை சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக என்ன செய்யாரு? இந்த நில உலகத்துக்கு அனுப்பினார். அவர் முக்கியமான ஆளுக்கு தான் பயன்படுத்துவார். எல்லாத்துக்கும் அந்த யானையை பயன்படுத்த மாட்டார். அப்படி அனுப்பிச்சு விட்ட ஒரு ஆளுன்னா அது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே நம்ம எந்த இதை பார்க்க போகிறோம்? வெள்ளை யானை யார் வருவா? இந்திரன் தான் அந்த வெள்ளை யானையில் வருவான். அந்த யானைக்கு என்ன பேர் அப்படின்னா ஐராவதம் என்று பெயர். சிவபெருமான் வச்சிருக்க யானைக்கு பேர் ஐராவனம் என்று பேர். ஐராவனம், இது ஐராவதம். இந்திரன் வைத்திருக்கக்கூடிய யானைக்கு என்ன பேர்? வெள்ளை யானைக்கு ஐராவதம். சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய யானைக்கு ஐராவனம் என்று பேர். சரி, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வெள்ளை யானையை பற்றி சொல்லணும். அப்படி வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தை பற்றி நம்ம 2வது திருவிளையாடலை சாமி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம எவ்வளோ தூரம் போக வைக்கிறாரோ நம்ம போய்கிட்டே இருப்போம். அவரோடு சேர்ந்து சிவபெருமான் திருவள்ளுவர் கூட்டு வைக்க நாம் தொடர்ந்து பார்ப்போம். சரி, துர்வாச முனிவர் பெற்ற தாமரை மலர். முதல்ல பிறவி தொடர்பை அறுக்கும் காசி நகரில் துர்வாச முனிவர் சிவ ஆகம விதிப்படி தம் பெயரினாலே ஒரு சிவலிங்கம் தாவித்து பூசி செய்து தோத்திரம் செய்தார். முதல்ல இந்த துர்வாச முனிவர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். துர்வாச முனிவர் யாருன்னா அத்திரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் துர்வாச முனிவர். இந்த அத்திரி முனிவர் யார் அப்படின்னா அவர் பிரம்மனுடைய மகன். ஏன்னா அந்த ரிக் யசுர் சாம வேத இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிக் வேதத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களில் ஒரு தலையாய முனிவர் அந்த அத்திரி முனிவர். இந்த அனுசுயா தேவி எப்படி அப்படின்னா அவங்க கற்பில் சிறந்தவர்களாம். அனுசுயா தேவி கற்பில் மிகச்சிறந்தவர்களாம். இவருடைய கற்பினுடைய சோதிக்கிறதுக்காக மும்மூர்த்திகளும் வந்தாங்க. மும்மூர்த்திகள் இவருடைய கற்பை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அனுசுயா தேவியுடைய வீட்டுக்குள் நிர்வாண கோலமாக அன்னமிட்டால் நாங்கள் உண்போம் என்று அந்த மும்மூர்த்திகளும் சொன்னாங்க. உடனே அந்த அத்திரி தேவி அந்த அனுசுயா தேவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கரெக்டில் அப்போ அந்த கதை படிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். அவங்க என்ன பண்ணாங்க? உடனே தாயாக மாறி உடனே அவர்களை குழந்தையாக ஆக்கி பால் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அப்போ இதுக்கு மேலே கற்புக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளையாக்கிட்டா அந்த இது தெரியாது பார்த்தீங்களா? அதனால் அவங்க 3 வரையும் குழந்தையாக்கி பால் கொடுத்தாங்கன்னா அனுஷேரி. அப்படி கற்பில் சிறந்தவர்கள் அனுஷேரி. அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் யார்? இந்த துர்வாச முனிவர். அந்த துர்வாச முனிவர் என்ன பண்ணார்? காசி நகரில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் சாமியை. அப்படி அந்த தனியாக ஒரு சிவலிங்கம் தாவித்து வழிபாடு செஞ்சார். விஸ்வநாதர் கிடையாது, தனியாக ஒரு காசி மாநகரத்தில் ஒரு இடத்துல சிவலிங்கம் தாவித்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது எப்படி செஞ்சார்? சிவலிங்கம் தாவித்து சிவாகம விதிப்படி சிவபூஜை செஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா எடுத்தோடனே சிவபூஜை செய்யலாம். சிவ ஆகம விதிப்படி எப்படி செய்யணுமோ பூஜை எப்படினாலும் சிவபூஜை செய்யலாம். ஆனால் இப்படி தான் செய்யணும்னு ஒரு முறை இருக்குது. புரியுது அவங்களுக்கு? இப்போ சாதாரண பூவும் தண்ணியும் கொடுத்து சிவபெருமான பூசிக்கிறதும் இருக்குது. ஆனால் விதிப்படி எப்படின்னா இவர் நம்ம புரிஞான சொல்லுவார், மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை செய்ய ஆன சிவ பூஜை பண்ணாயும் பாரு. அதுதான் ஒரு முக்கியம். வெறும் சிவ பூஜை பண்ணாயும் சொல்லல, ஆன சிவ பூஜை பண்ணாய். எல்லாத்துக்கும் ஒரு அடமொழி. கோபத்துக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்? சீச்சி தினவே தவிராயினார். கோபத்துக்கு சொல்லும்போது அதை அறவே நம்ம வெறுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே இடத்துல சிவபூஜை செய்யும்போது என்ன சொன்னார்? ஆன சிவபூஜை பண்ணாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகம விதிப்படி சிவபூஜை பண்ணாய் அப்படின்னு அர்த்தம். ஆகம விதிப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்ம தன்னையே சிவமாக பாவித்து கொண்டு பஞ்ச சுத்தி பண்ணி சிவபூஜை பண்ணோம். தான சுத்தி
முதல்ல பூஜை சுற்றி, தான சுற்றி, திரவிய சுற்றி, மந்திர சுற்றி, அதுக்கப்புறம் லிங்க சுற்றி. இந்த பஞ்ச சுற்றி செய்ய நின்னை வழிபடும் நமக்கு ஒன்றும் அடையாதுன்னு சொல்லி தாய்மான சாமிகளே சொல்லுவார். அப்போ இந்த பஞ்ச சுற்றி ரொம்ப முக்கியமானது. சிவ பூஜையில் இந்த பஞ்ச சுற்றி ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னையே இந்த மந்திர சுற்றி பண்ணும்போது தன்னையே ஒரு பூவை வச்சு தன்னையே சிவமாக பாவித்து கொண்டு, ஏற்கனவே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அதில் சிவ பூஜை பண்ணுவாங்க. அப்போ சாமி எப்படி இருப்பார்? அனந்த கோடி பிரகாசத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு சாமி. அவர் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் இங்கே சிவலிங்க மூர்த்தி இருக்குது. இந்த மூர்த்திக்குள்ளே அந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய சாமியை எங்கே கொண்டு வரணும்? இந்த சிவலிங்க மூர்த்தத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போ என்ன செய்வாங்க அடியார் மக்கள் அப்படின்னா, ஒரு கையில் மலரை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? இப்படி கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிக்கொண்டு உடனே சாமியை உள்ளே வருவதாக பாவிப்பார். அனந்த கோடி பிரகாசத்தில் உள்ள பெருமானை இந்த கை அடக்கத்துக்குள் வைத்து அப்படி மூடி கொண்டு வந்து வலது நாசி வழியாக கொண்டு வந்து இடதை கமலத்தின் வழியாக கொண்டு வந்து அப்படியே என்ன செய்வாங்க? அந்த மலரை கொண்டு வந்து அந்த சிவலிங்க மூர்த்தத்தில் தாவிப்பார். ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதனம் என்று சிவபெருமானை ஆவாகனம் செய்து பஞ்ச சுத்தி செய்து லிங்க சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சிவபெருமான் அப்படி வந்ததும் என்ன செய்வாராம் சாமி? சிவலிங்க மூர்த்தத்தில் வந்ததுமே சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படின்பாங்க. உள்ள சிவலிங்கத்துக்குள்ள வந்ததுமே சாமி என்ன செய்வாராம்? சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்வாராம். உடனே சாமி இந்த சிவலிங்க மூர்த்தத்துக்குள் இருந்து பூஜை முடியும் வரை சந்தோஷமாக இருந்து சாநித்தியமாக ரசித்து அருள வேண்டும் பெருமானே அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கணும். உடனே சிவபெருமான் அனுமதி கொடுப்பதாக பாவித்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுமா? இந்த சிவ பூஜையை பண்ண. சிவ பூஜை வந்து சும்மா சாதாரணமாக பண்ணுறது கிடையாது. சிவபெருமானோட அப்படி பேசணும். அதுதான் சிவ பூஜை. நீங்கள் மற்ற நேரத்தில் சாமிகிட்ட பேச முடியாது. நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் சாமிகிட்ட பேச முடியுமா? இந்த பூஜை பண்ணும்போது என்ன செய்யணும்? எப்பயுமே சாமிகிட்ட வந்து தொடர்பு எப்படி இருக்கும்னா, பூசை, தியானம், ஹோமம், இந்த மூணில் தான் சாமிகிட்ட தொடர்பு இருக்கும். மற்ற எதுலேயுமே நமக்கு தொடர்பு இருக்குது. தியானம் பண்ணால் சாமிகிட்ட நமக்கு தொடர்பு இருக்கும். ஹோமம் பண்ணால் அந்த ஹோமத்தின் மூலியமாக தொடர்பு இருக்கும். அது மாதிரி பூசை பண்ணால் பூசை மூலியமாக அந்த தொடர்பு இருக்கும். அதனால தான் பூசை ரொம்ப உயர்வாக சொல்ல காரணம் என்ன? இந்த மூணையும் எது பெஸ்ட்டு அப்படின்னா பூசை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா சிவபெருமானே விருப்பப்படக்கூடியது எது? இந்த சிவம். எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தருள அன்னலாதமை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவர் குழந்தை. விடிய சாமி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். விடிய சாமி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எண்ணற்ற ஆகமங்களை யாருக்கு? உமையம்மைக்கு. உமையம்மை கேட்டாங்க, சாமி இவ்வளோ உபதேசம் பண்ணுறீங்க, இதில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க சாமி கிட்ட. உடனே சாமி சொல்கிறாரு, எனக்கு பிடித்தது சிவ பூஜையே அப்படின்னு. சிவ பூஜைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லைன்னு சுவாமி சொன்னார். உடனே அந்த சிவ பூஜையை அடியன் செய்கிறேன்னு சொல்லி உமையம்மை கேட்டார்கள். அந்த கேட்டது விருப்பத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன பண்ணார்? உமையம்மையை பூலோகத்துக்கு அனுப்பி காஞ்சிபுரத்தின் 32 அறங்கள் வளர்த்து என்ன செஞ்சாங்க? சிவ பூஜை செய்ய வைத்தாங்க. நம்ம முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பண்ணி காமிச்சார். பிள்ளையார்பட்டில் விநாயகர் பெருமான் பண்ணி காமிச்சார். அதனால் சிவ பூஜைக்கு மிஞ்சியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நேற்று சொன்னேன், எல்லா நூல்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சிவ பூஜை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அவர் சிவ பூஜை பண்ணக்கூடிய அடியார்கள் ரொம்ப முக்கியம். அதனால் 2 பேரும் 2 கண் போல் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரி, திருவாச முனிவர்னு ஆரம்பித்தோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். சரி, ரைட். அப்படி சிவலிங்கம் தாவித்து சிவாகம விதிப்படி பூஜை செய்து கொண்டிருந்தார். தோத்திரம் செய்தார். சாமியை பொழுது பாடினார். பாடி வழிபாடு செய்யும் போது அப்போது அடியார்கள் அன்புக்கு இளையவராகிய சிவபெருமான் தன் திருவருளால் திருமுடியிலிருந்து பொன்னிறம் வாய்ந்த மனம் பொருந்திய தாமரை ஒன்றை கீழே விழச் செய்தார். எப்பயுமே சாமி வந்து அறிகுறி எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு சாமி அது ஒரு கீழே ஒரு பூவை விழச் செய்தார்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல சகுனம்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லது ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லையில்லாததாக இருக்கும். சாமிகிட்டேருந்து ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு நம்மளை அறியாமல் ஆனந்த கண்ணீர் நமக்கு வரும். அப்படி சாமி சிவலிங்க மூத்தத்திலிருந்து ஒரு பூ தாமரை மலர் வந்துதான். உடனே அவர் என்ன செஞ்சார்? அவர் அந்த மலரை எடுத்து என்ன செஞ்சார்? கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. அதை தம்முடைய 2 கைகளையும் விரித்து ஏந்தி கண்களிலும் சிரசிலும் மார்பிலும் ஒற்றி கொண்டு உடல் பூரித்து மனமகிழ்ச்சி பெருக அங்கு நின்றும் நீங்கி கற்பக மரங்கள் பொருந்திய சொர்க்கலோகத்தை போய் சென்றடைந்தார். அந்த மலர்களை வாங்கிட்டு எங்கே போயிட்டாரு? நேராக சொர்க்கலோகத்துக்கு போனார். சொர்க்கலோகத்தை யார் ஆள்றா? தேவேந்திரன். இந்திரன் தான் அந்த சொர்க்கலோகத்தை ஆகினார்.
அந்த துர்வாச முனிவர் விண்ணுலகத்தை அடைந்த போது இந்திரன் அசுரர்களை அழித்து வெற்றி மாலை சூடி தனது ஏற்கனவே அந்த போன கதையில் பார்த்தோம், அந்த விருத்தராசன் அழித்து அது சாபம் பெற்று மறுபடியும் அந்த பதவிக்கு வந்துட்டான். இப்போ அந்த வெற்றி வாகை சூழ்ந்ததுக்கப்புறம் அந்த அமராவதியில் தேவர் சேனாதிரிய கடல் ஒருபால் ஆரவாரம் செய்யவும், மங்களமாகிய பல்லாண்டு வேதமும் ஒருபால் முழங்கவும், 8 திக்கிலும் வாத்தியங்கள் ஒலிக்கவும், தேவ மகளிர் அமுதினை பொழியவும், இசைப்பாட்டுக்கள் செய்யன்கண் ஏறவும், சாமரை நிறைகள் இரட்டவும், வெண்குடை இலற்றவும், வெள்ளையானையின் மீது பவனி வந்தான். யார்? தேவேந்தர். இந்திரன் அந்த வெள்ளையானை மேலே அது வந்துக்கிட்டு இருக்கானா, எல்லா முரசுகள் கொட்டுது, எல்லா மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குது, இசை பாட்டுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, நாட்டியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் வெள்ளையானையில் அப்படி வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தேவர்கள் இந்திரன் அருகு வந்து தங்கள் மனத்துக்கு பொருந்திய வெவ்வேறு வகையான கையுறைகளை கொண்டு கைகளை குவித்து வணங்கி கொண்டார்கள். தேவர்களாம் என்ன பண்ணாங்க? யாரை வணங்கினாங்க? இந்திரனை வணங்கி மகிழ்ந்தார்கள். அப்படி மகிழும்போது அதனை கண்ட துர்வாச முனிவரும் இந்திரனுக்கு ஆசி மொழிகள் கூற தன் கையில் உள்ள தாமரை மலரை கொடுத்தார். எல்லாரும் துர்வாச முனிவர் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி இந்திரனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அங்கே வந்தார். அங்கே வரும்போது தன் கையில் ஏற்கனவே சாமிகிட்ட இருந்து வந்து அந்த தாமரை மலரை கொண்டு போய் கொடுத்தார். அவர் செல்வ செருக்கினால் அந்த என்ன பண்ணிட்டாரு, அறிவில்லாதவனாகிய தேவேந்திரன் அம்மலரை ஒரு கையை நீட்ட வாங்கினான். எப்பயுமே சாமியுடைய பிரசாதத்தை எப்படி வாங்கணும்? ஒரு கையை நீட்டி வாங்கக்கூடாது. திருநீர் வாங்கினாலும் எப்படி வாங்கணும்? 2 கையை வைக்கணும். ஏன்னா சிவப்பிரசாதம்ல, அது எப்படி வாங்கணும்? 2 கையோடு வாங்கணும். ஒரு கையோட வாங்கவே இல்லைன்னா என்ன செய்வாங்க? அது ஒரு வேஷ்டி அப்படி தூக்கி வச்சு வாங்குவாங்க. சேலையில் பெண்கள் வந்து சேலையில் வச்சு வரைச்சுவாங்க. ஏன்னா சிவப்பிரசாதம் அவ்வளவு முக்கியமானது. சிவப்பிரசாதத்துக்கு முடிஞ்சது எதுவுமே இல்லை. சிவ பூஜை பண்ணுவாங்க, முதல்ல எதை சாப்பிடணும் அப்படின்னா சிவப்பிரசாதத்தை தான் முதல்ல சாப்பிடணும். இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் சமையலாம் பண்ணுறீங்க, பண்ணது நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் அப்படின்னு சொல்லட்டுமா? சாமி மறந்துடுவீங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? பசிக்குன்னு சொல்லிட்டு என்ன கடைக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு என்ன செய்வோம்? உடனே வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு ஓட தான் பார்ப்போம். ஆனால் முதல்ல சமைச்சு யாருக்கு வைக்கணும்னா சிவபெருமானுக்கு தான் நாம் வைத்து வழிபாடு செஞ்சு தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் முறை. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நான் வந்து உப்பு போட்டமே சாமிக்கு எப்படி இதாகும் அப்படின்னா, நீங்கள் உண்மை அன்போடு நீங்கள் சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தீர்கள் என்று சொன்னால் சாமி அதை ஏற்றுக்கொள்வார். இல்லை அப்படி முடியலை, எங்களால் முடியலை அப்படின்னா சாப்பிடும்போதாவது என்ன செய்யணும்? சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடணும். சாப்பிடும்போது என்ன செய்யணும்? சிவார்ப்பணம். அப்புறம் தான் அந்த உடம்போடு போய் அந்த ரத்தம் வந்து சுத்த ரத்தமாக போகும் உள்ள. இப்போ எந்த ஒரு நோயும் எதில் வருது அப்படின்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு நோயாக வரும். நல்லா கவனமாக கேளுங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் குறைந்தால் நமக்கு நோய் வரும். அந்த ரத்தத்தை சுத்த ரத்தமாக மாற்றிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது. அப்படி சுத்த ரத்தமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பிரசாதத்தை எப்படி சாப்பிடணும்? சாதாரண சோறு தான், ஆனால் சிவார்ப்பணம் சொல்லிட்டோம்னா அது எப்படி போயிடும்? சிவப்பிரசாதமாக நமக்கு போயிடும். நீ எது சாப்பிட்டாலும் சரி அதில் சிவபெருமான சேர்த்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் அது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே போட்டுடணும். ஏன்னா சாமி நல்லது தான் பண்ணுவார். அவர் கெட்டதெல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் கருணையே உருவானவர். அதனால் நம்ம அவர் நினைந்து அன்பே நினைந்து உருகி அழுது காமுறணுமா? சிவபெருமான் மேலே எப்படி வரணுமா? காமுறணுமா? தொழுது தூய்மலை துதிக்கின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனையும் பாரு. அப்புறம் சொன்னீங்க சாமி எப்படி பார்ப்பாரான், யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாருன்னு சிவபெருமான் வந்து ஒரு நோட் எடுத்துட்டு வரான். எப்படி எடுப்பாரான்? நோட் எடுத்து கையில் பேர வச்சுட்டு போகிறான். சிவபெருமான் வந்து கோயிலுக்கு வந்துருச்சு இந்த உயிர் அப்படின்னு சாமி கணக்கு எழுதுவாரான். ரைட்டு, இது பூக்கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு அடின்னு சொல்லலை. நல்ல கவனமாக இந்த விஷயத்தை அடின்னு சொல்லலை. யார் சொல்கிறான்? அப்பர் சாமி சொல்கிறாரு. அவர் சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட வாக்கு? அப்பர் வாக்கு உயர்ந்த வாக்கு, சிவபெருமானுடைய வாக்கு. நம்ம சொல்கிற வாக்கெல்லாம் கிடையாது. அப்பர் சாமி சொல்கிறார். தொழுது தூமலர் தூவி துதித்தின்றாரையும் யார் மலர் கொடுத்தாங்களோ அவரை சிவபெருமான் கணக்கில் எழுதுறாராம். அப்புறம் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், இந்த பெண்கள் மேலே எவ்வளோ காமம் இருப்பாங்க ஆண்கள், அது மாதிரி சிவபெருமான்ட்ட அன்பு வரணும், வெறித்தனமான அன்பு வரணும். சாமி ஒன்று விட்டா அப்படி இருந்தார் மாணிக்கவாசகர். எந்த நேரம் என்னை விட்டுட்டு போயிட்டே சாமி, இன்பம் பெருக்கி ஈழகத்து எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்படுத்தி சோதியாய் அன்ப வைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் வந்து மாணிக்கவாசகர். 2 பேரும் ஒப்பனை பண்ணாங்க. மாணிக்கவாசகர் சிவபெருமானம் ஒரு பரிவர்த்தனை பண்ணாங்க. சாமி என்னுடைய சிந்தையை நான் என்ன செஞ்சேன்? உனக்கு ஊராக கொடுத்துட்டேன் அப்படின்னாராம். சிவபெருமான் என்ன தந்திருப்பார்? அப்போ
இவர் சிந்தையை ஊராக கொடுத்துட்டாரு. அப்போ அவர் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா, அந்த சீரார் பவளந்தால் புத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்ததும் உத்தர கோஷம் வந்தது. சிவபெருமான் திருவடி கொடுத்தாங்க. எப்படி பருவத்தனை பண்ணுறாங்க பாருங்க. ஞானிகள் பூராமே அன்பு பெருகி இருப்பாங்க சாமி மாதிரி. யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீருடையான். சாமி நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ எவ்வளவு பெரியவன் தெரியுமா, யாவருக்கும் மேலாம் அளவில்லாத சீருடையான். நான் எப்படிப்பட்டனா, நான் யாவருக்கும் கீழான அடியேனை யாவரும் பெற்றியாருக்கு இன்பு வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகையினர். நான் ஒன்றிருந்து எவ்வளோ இன்பத்தை பெறேன், ஆனால் நீ ஏன்றது ஒன்றுமே பெறல சாமி. யானிலன் இதற்கு ஒரு கைமான், இதுக்கு நான் என்ன செய்ய முடியுங்கிற உணர்வு. அவர் அளவில்லாத சீருடையான். நம்ம எப்படிப்பட்டவன், ரொம்ப கீழே இருக்கும். அந்த பொருளை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். சாதாரண ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், கஷ்டப்படணும் தான் வேண்டாமா. ஈஸியாக போய் தென்னை மரத்தில் போய் தேங்காய் எடுத்துட முடியுமா, முடியாது. அதுக்கு மேலே ஏறணும். அதுபோல சிவத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும், பணி செய்ய வேண்டும். அவரை நினைப்பதற்கு பணி செய்ய வேண்டும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதான் அப்படின்பாரு புண்ணியாசம். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க. அப்போ பணி செஞ்சாதான் அவரை, இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி சிவபெருமான நினைக்கவே முடியாது. இறைவனுக்கு பணி தான் ரொம்ப முக்கியம். எந்த இதுனாலும் அதை வந்து பணியாக மாற்றிடணும். நீங்கள் வேலை செஞ்சால் கூட அதை என்ன செய்யணும், சிவப்பணியாக மாற்றிடணும். குழந்தை குட்டியை பார்க்க வேண்டியிருக்கா, அதையும் சிவபெருமானை உள்ளே எழுத்துங்க. சாமி இந்த குழந்தை நீ தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டுறணும். எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த குடும்பத்தையே நான் தான் கட்டி காக்குறேன் அப்படிம்பாங்க. பார்த்துக்கிங்களா, இந்த குடும்பத்தையே நான் தான் கட்டி காக்குறேன் அப்படிம்பாங்க. யார் கட்டி காக்குறா, இந்த பிள்ளையெல்லாம் நான் தான் வளர்த்தேன் அப்படிம்பாங்க. பார்த்துக்கிங்களா, நாம் வளர்க்க முடியுமா? அதுவாக வளருது. எப்படி வளருது, வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தம் பாத திறம்பாடி ஆடையிலோர் என்பாவார் மாணிக்க சொன்னாங்க. அந்த வளர்த்தெடுக்கிறது யாரு, சாமி தான். அவரால் தான் வளர்க்க முடியும், நம்மளால வளர்க்க முடியாது. நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பார்க்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கு குழந்தை, அப்புறம் பார்த்தா நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. எப்படி வளருது, நம்ம வச்சு நீட்டி விட்டோமா, இல்லை, அது சுவாமியுடைய திருவுருளால் தான் நம்ம வளருது. ரெண்டாவது, அந்தந்த உயிருக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுறாரு, இன்பம் துன்பத்தையும் வினைகளை வாங்கி கொண்டு அந்த வினைக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு ஊக்குகிறார். இது எப்படி இது சிவபெருமானால செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சாமி எப்படி இவ்வளோ உயிர் இருக்கே, எப்படி அந்தந்த வினையை தூக்கி அதை கரெக்டாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, சாதாரண இந்த உலகத்திலேயே எடுத்துக்கோமே, டிவி சேனல் இருக்குது, டிவி இருக்குது, கையில் உங்கள் கையில் ரிமோட் இருக்குது, அங்கே சேனல் 500 சேனல் இருக்குது, கரெக்டாக 159 அந்த சேனலுக்கு போயிடுது. திடீர்னு அங்கேருந்து டயர்ட்டு 1ஆவது சேனல் கொண்டு வரணும், 1ஆவது சேனலுக்கு வந்துடுது. சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருந்தா பேரனுடைய இறைவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு உயிருக்குரிய வினையை சிவபெருமான் எப்படி ஊட்டணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான், ஏன் அப்படின்னா அவர் எல்லா உயிருக்குள்ளும் கலந்திருப்பதனால தான் அவர் இந்த காரியத்தை செய்ய முடிகின்றது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுபோல் சாமி வந்து இப்போ நல்லா தெரிஞ்சிச்சா, எந்த உயிர்களுக்கு எப்படி வினையை ஊட்டுறான்னு தெரியுதா உங்களுக்கு? சாதாரண மனிதனுக்கே இவ்வளோ அறிவு இருந்தால் சாமிக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். அதனால் அந்த டிவி சேனல் மாற்றுவது போல் நான் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இப்போ பிரியாசிவா அப்படின்னோம்னா தட்டோம்னா டக்குன்னு வந்துடும், அந்த லிஸ்ட்டு வந்துடும். ஒவ்வொருத்தவங்களுடைய லிஸ்ட்டு இந்த தட்டோம்னா, இப்போ பழனிசாமி தட்டோம்னா வந்துடும், இந்துசாமி தட்டினா வந்துடும், மகேஸ்வரன் தட்டினா வந்துடும், நம்ம நாகசாமி தட்டினோம்னா வந்துடும். இப்படி எல்லா அடியாருக்கும் வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம லிஸ்ட்டை வந்து சாமி வச்சுருக்காரு. அப்போ தொழுது தூவலை பிடிக்கின்றாயும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் சாமி மேலே அந்தளவுக்கு காமு அன்பு அந்தளவுக்கு சொல்லுது. அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் அடுத்து ஒரு வரி போட்டார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்பர் சாமிக்கு வந்து முக்கியமான வார்த்தை என்னென்னா, பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் ஒரு வார்த்தை போட்டார். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக உட்கார பேசாம நிம்மதியாக ஒரு 2 படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறாங்கல்ல, அதையும் சிவபெருமான் கணக்கு எழுதி கொண்டு தான் இருக்கு. நீங்கள் சிவபுண்ணியம் பண்ணுறதையும் சாமி கணக்கு தான் எழுதுறாரு, பொழுதுபோக்குறதையும். இன்றைக்கி ஒரு 2 படத்தை பார்ப்போம் செல்லில், இன்றைக்கி புது படம் வந்துருக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எழுதுவார், சாமி கணக்கு எழுதிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இன்பம் அனுபவிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு படமே பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், சாமி எல்லாம் உன்னுடைய திருவருளால் தான் நடக்கு, என்னுடைய ஆணவ மலத்தின் காரணமாக நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் உன்னுடைய செயலாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு செயல் கிடையாது, எனக்குன்னு ஒரு அறிவு கிடையாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும்.
ஏகனாகி நிற்றல் இறைப்பணி நிற்றல் பேர். ஏகனாகி நிற்றல்னா எனக்கும் ஒரு அறிவு இல்லை, இறைப்பணி நிற்றல் என்றால் எனக்கு என்று ஒரு செயல் இல்லை என்கின்ற உணர்வோடு இருந்தோம்னா அதுதான் உண்மையான இறைப்பணி நிற்றல். சும்மா பணி செய்கிறது மட்டும் இறைப்பணி நிற்கிறது. அந்த பணி செய்யும் போது என்னுடைய செயல் இல்லை என்று பணி செய்யணும், அதுதான் உண்மையான பணி. ஏகனாகி நிற்றல்னா எனக்கும் ஒரு அறிவு இல்லை, ஏன்னா எனக்கு அறிவே கிடையாது சாமி, இந்த அறிவுக்குள்ள இருந்து நீ என்ன செய்யணும் விட்டுறணும். அது மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் எனக்குன்னு ஒரு செயல் கிடையாது சாமி, நீ எந்த செயல் எல்லா செயலும் உன்னோட செயலும் விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதில் எதுவுமே இன்ப துன்பத்தை புறம் சிவபெருமானே அதை ஏற்றுக்கொள்கின்றார். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். அப்படி ஆசி கொடுக்க வர்றாரு. அந்த தாமரை மலர் செல்வச்சரிக்கை அவர் என்ன சொன்னா, அந்த மலரை வாங்கி ஒத்த கையில் வாங்கினான். இந்த ஒத்த கையில் வாங்கினதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கோம் பார்த்துக்கணும் சிவபிரசாத். அந்த ஒத்த கையில் வாங்கி யானை மேலே வச்சுட்டான். எதில் வந்தால் வெள்ளை யானை மேலே வந்தாங்க. அந்த யானை என்ன பண்ணுச்சு, அந்த தன் முடியின் மீது வந்து அந்த மனங்கமர்ந்து அந்த தாமரை எடுத்து கீழே காலில் போட்டு மிதித்து தேய்த்ததான். சிவபிரசாத் அப்படி தேய்க்கலாமா? எவ்வளோ பெரிய குற்றம். உடனே துர்வாச முனிவருக்கு வந்துச்சு கோபம். இந்நிகழ்ச்சியை கண்டதும் துர்வாச முனிவர் அக்னி சிந்தும்படி பார்த்து தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடும்படி கடும் கோபம் கொண்டு உருத்திரனை போல் நின்று இந்திரனை நோக்கி புலித்தோலினை ஆடையாக கொடுத்து பாம்புகளை அணிகலனாக அணிந்து இடபத்தை வாகனமாக கொண்ட சிவபெருமானுடைய திருவடி தாமரையை இடையராது நினைக்கின்ற மெய்யன்பர்களும் அருவறுத்து தள்ளிவிட்ட அற்ப செல்வந்தனாகிய செருக்கினை கொண்ட இந்திரா, நீ என்ன காரியம் செய்தாய்? தேவர்களின் கையுகளில் பொருள்களை நன்கு மதித்தாய். ஈசன் திருமுடியின் மேல் சாத்தப்பட்ட தாமரை மலரை போற்றாது ஒரு கரத்தால் வாங்கி யானை தன் காலால் மிதித்து சிதைக்கும்படி அதனை வைத்தனையோ பேதையோ? திருமாலின் இருமாப்பும் நான்முகனின் இருமாப்பும் தேவர்களில் வணங்க வாழும் உன்னுடைய இருமாப்பும் ஆழமுண்ட பெருமானை அடிபணிந்து பூசித்தலாகிய பயன் என்பதை நீ மறந்தனையோ அப்படிங்கிற. இப்போ இந்திரனுடைய பதவி எப்படி இருந்துச்சா? ஏற்கனவே அடி நான் மட்டும் சொன்னேன். இந்த இந்திரன் பதவி, பிரம்மா பதவி, நான்முகனுடைய பதவி, இதெல்லாம் யார் வந்து சிவபெருமானை வணங்கி, நான் நேரத்தை தான் மட்டும் சொன்னேன். அந்த பாட்டை இப்போ வந்துருச்சு பாருங்க. அதை பாட்டில் சொல்கிறாரு, வண்டுலரும் தண்டுலராய் மாயோன் இருமாப்பும். மாயோன்னா யார்? பெருமாளுடைய இருமாப்பும். நான் காக்கிறேங்கிற ஒரு இருமாப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது யார் கொடுத்ததான்? அடுத்து சொல்கிறாரு, புண்டரிக போதுரையும் புத்தேல் இருமாப்பும். யார்? புண்டரிகம்னா தாமரை மலரில் யார் இருக்கா? நான்முகனாகிய பிரம்மா. அவனுடைய வாழ்வும் யார் கொடுத்த? அண்டர்தொல வாழும் உன்னுடைய இருமாப்பும். இந்திரனாகிய உன்னுடைய இருமாப்பும் ஆளாளம் உண்டவனை பூசித்த பேரினாலன்றோ இந்த உனக்கு பதவி கிடைச்சதுன்னு சாமி சொல்கிறாரு. ரோசமணியர் சொல்கிறாரு, இந்த பதவி உனக்கு எப்படி கிடைச்சிது? சிவபெருமானை நீ பூசித்ததுனால தான் இந்த பதவியில் நீ உட்காந்து என்ன பண்ணியிருக்க? வெள்ளை யானையில் போய்கிட்டு இருக்க, இல்லைன்னா உனக்கு இந்த நிலை கிடைச்சிருக்குமா? அப்படிப்பட்ட பெருமானுடைய பிரசாதத்தை நீ என்ன பண்ணிட்ட? அவமதித்து விட்டாயேன் என்று சீற்றம் கொள்கின்றார் நமது யோசனை. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உடனே சாபம் விட ஆரம்பிச்சிட்டேன். உன்னுடைய தலை சிதற கிடவதாக அப்படின்னு இந்திரனை சொன்னார். ரெண்டாவது யானை என்ன பண்ணார், வெள்ளை யானையும் நீ காட்டானையாக இருக்க கடவுது அப்படின்னு வெள்ளை யானைக்கு சாபம் கொடுத்தாரு. யார்? துர்வாச முனிவர். உடனே அந்த தேவர்களை என்ன பண்ணாங்க, சாமிகிட்ட துர்வாச முனிவர்கிட்ட போய், சாமி எங்கள் தலைவன் அந்த குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவர்கள்லாம் போய் துர்வாச முனிவர்கிட்ட எங்கள் இந்திரன் தெரியாமல் செஞ்சுட்டாரு, அவருக்கு ஏதாவது விமோசனம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவர்களுக்கெல்லாம். உடனே அவர் என்ன பண்ணார், தேவர்கள் நடுநடுங்கி துர்வாச முனிவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி, ஐம்பொருளையும் வென்ற ஐயனே, எம் அரசனும் வெள்ளையானையும் குற்றம் செய்ததால் சாபமிட்டீர், இச்சாபத்தை இப்பொழுது நீக்கி அருள வேண்டும் என்று குறையிருந்து அந்த தேவர்கள்லாம் வந்து வேண்டினாங்க. அப்படி வேண்டியதும் இச்சாபத்தை இப்பொழுது நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார்களா. உடனே துர்வாச முனிவர் தேவர்களின் பொருட்டு மனம் இறங்கி, அந்த எப்பயுமே கோவம் வந்தது அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு முனிவர்களுக்கு புறமே கொஞ்சம் மனம் இறங்கிடுவாங்க. அந்த கோவத்தில் ஒரு நிமிஷம் தான் சொல்லுவாங்க, அதில் கூட பின்னாடி என்ன இருக்கும், அதில் ஒரு நன்மை விளையும். அப்படிதான் இவருக்கு கோவம் வந்து அடுத்த நிமிஷத்துலேயே அந்த தேவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உடனே கருணை கூர்ந்து அவர் என்ன பண்ணார், உடனே மனம் இறங்கி சிவபெருமான் திருவருளால் அருளிய பிரசாதத்தை நிந்தித்த குற்றம் பரிகாரத்தினால் நீங்காது. சாமியுடைய அந்த சிவ அபராதம் பேர். சிவபெருமானுக்குரிய அந்த இது பிரசாதத்தை அவமதிச்சோம்னா அதுக்கு பேர் என்ன பேரா? சிவ குற்றம் கிடையாது, சிவ பாவம் கிடையாது, சிவ அபராதம் என்று பெயர். அதுக்கு என்ன பேர்? சிவன். அப்படி உள்ளதுக்கு வந்து பரிகாரத்தினாலாம் என்ன செய்ய முடியாதான், தீர்க்கவே முடியாதான். சிவ நிந்தனைக்கு மட்டும் பரிகாரம் செஞ்சு ஏதாவது பரிகாரம் பண்ணி பாவத்தை போக்கிறோம் அப்படின்னு நினச்சி போக்கலாம் முடியாதான். மற்ற சாதாரண இதுக்கு தான் பரிகாரம்லாம் உண்டு. ஆனால் சிவ அபராதத்துக்கு பாவ விமோச்சனமே கிடையவே கிடையாது. அந்த முனிவர்களே பார்த்து கொடுத்தா தான் உண்டு. அப்போ உடனே
அதுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா இந்திரனுக்கு தலையளவாக வந்தது முடியளவாக போக கிடவுதுன்னு பாரு. உடனே அந்த முடியளவு போகுமா இந்திரனுக்கு, அது பின்னாடி அது ஒரு படலமாக வரும். அடுத்து சொல்கிறாரு, இந்த யானை வெள்ளை யானை காட்டானையாக மாறி 100 ஆண்டுகள் வரை திரியுமா. கீழே புலவத்து வந்து எத்தனை ஆண்டா? 100 ஆண்டு தெரியுமா. ஒரு சிவ அபராதம் பண்ணதுக்கு எத்தனை ஆண்டு பாருங்க, 100 ஆண்டுகள் வந்து வெறும் சாதாரண காட்டானையாக வந்து பிறக்கணுமா. நல்ல இந்திரலோகத்தில் ஜபஜோதியாக இருந்துட்டு எங்கே வர வேண்டியிருக்கு, கீழே அந்த காட்டானையோடு சேர்த்து ஒரு யானையாக வந்து வர வேண்டியிருக்கு. அப்படி வெள்ளை யானை காட்டானையாக 100 ஆண்டுகள் வரையில் திரிந்த பின்பு பழைய இல்லையை நீ அடைவதாக என்று சாபத்தை போக்கி கொடுத்தார். சாபம் இல்லை, பிறகு சாபம் பெற்ற நிலை வெள்ளை யானை விண்ணுலகத்தை விட்டு உடனே அடுத்த நிமிஷமே உடனே விண்ணுலகத்திலிருந்து உடனே கீழே வந்துச்சு. கீழே வந்து எல்லா யானையோட இது ஒரு யானையாக கருப்பாக மாதிரி திரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த யானை அருவியிலிருந்து கருநிற முடையதாகிய காட்டில் திரியும் யானை கூட்டங்களோடு சேர்ந்து எங்கும் திரியலாயிடுச்சு. அப்படி எப்பயும் போல இந்த யானையோட தெரியாது. காட்டானை பழைய வடிவம் பெறுதல். இவ்வாறு காட்டானையோடு கலந்த யானை மரவர்கள் வாழும் பாலை நிலத்திலும் முல்லைப்பூக்கடும் செல்லும் காட்டானைகளோடு முல்லை நிலத்தில் முருகக்கடவுளை தெய்வமாக கொண்ட புறவர்கள் வாழும் குறிஞ்சி நிலத்தில் திரிந்து 100 ஆண்டுகளையும் கழித்தது. மலை சார்ந்த இடம் என்ன பேர்? குறிஞ்சி என்று பேர். அங்கே எப்பயுமே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முருகப்பெருமானை தான் கடவுளாக கொள்வார்கள். முருகப்பெருமான் யார்? சிவபெருமான் தான். சிவபெருமான் வேற இல்லை, முருகப்பெருமான் வேற இல்லைன்னு ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன். அதே மாதிரி விநாயகர் பெருமான் வேற இல்லை, சக்தியாகிய உமையமையும் வேறு இல்லை. 4 பேரும் ஏன் சிவ குடும்பம் வச்சாங்கன்னா அது அடிமை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜோதி என்பது சிவம், அதை தொட்டால் என்ன செய்யுது? ஜோதி சிவம், அதை தொட்டால் சுடுது, அதுலேருந்து ஒரு சக்தி வருது, அதுதான் அருள் சக்தி. ஜோதி சிவம், அதை தொட்டால் சுடுகின்ற தன்மை அம்பாள். அதுக்கு ஒரு நிறம் இருக்குது, அது ஒரு நிறத்தில் எரியுதா, செம்மை நிறத்தில், அந்த செம்மை நிறம் தான் விநாயகர் பெருமான், அதை சுற்றிய ஒளி தான் முருகப்பெருமான். இப்போ நானும் அந்த ஜோதி என்கின்ற சிவத்திலிருந்து பிரிக்க முடியாது, அதனால தான் நமக்கு சிவகுடும்பம் என்று வைத்தார். இப்போ பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ சிவம், அதை சுற்றிய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். புரியுதா உங்களுக்கு? பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். இப்போ நானே அந்த பூவிலேருந்து பிரிக்க முடியுமா? மனத்தை அதுலேருந்து பிரிக்க முடியுமா? வடிவத்தை பிரித்தா அந்த பூவே இருக்காது. அதுமாதிரி பூ முழுசாக இருந்து ஆகணும். பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம், அந்த நிறத்தை அதுலேருந்து பிடிக்கவே முடியாது. பூலேருந்து எப்படியாவது அந்த நிறத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதனால தான் சிவகுடும்பம் என்று வைத்தார்கள். இப்போ விநாயகர் பெருமான் எப்படி வந்தார்? அம்மையும் அப்பருடைய வடிவம் தான் விநாயகர் பெருமான். கைலாய மலையில் சித்திரமந்திர கூடத்தில் யானை பார்த்து உடனே சுவாமி அம்பாலும் ஒரு கண் சாத்தி விநாயகா வருகன்னதும் உடனே சுவாமி அதிலிருந்து வந்தார் விநாயகர் பெருமான். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு வடிவத்தை உண்டு பண்ணதும் அதுக்கு ஏற்றம் கொடுப்பதற்காக சாமி என்ன பண்ணார், என்ன வணங்கினா கூட முதல்ல என்ன செய்யணும், உன்னை வணங்கி தான் என்னை வந்து வணங்குவார்கள் என்று சாமி கட்டளையிட்டார். அதனால தான் விநாயகர் எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் என்ன செய்கிறோம், முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்டு தான் சாமியை வழிபாடு பண்ணுறோம். அது மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விநாயகர் பெருமானை வழிபட்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கந்த புராணத்தில் சாமியும் சொல்கிறார். இது எந்த புராணத்தில் வருது அப்படின்னா கந்த புராணத்தில் வருகின்றது. ஏன்னா அதையும் சொல்லிடணும்ல, விநாயகர் பெருமானை வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். முருகப்பெருமான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல, குந்திக்குள் நிறத்தை இருக்க புதல்வனை தரும் ஏன்னா அந்திக்குள் நிகர் மெய் அண்ணல் அறிஞர் ஆகியோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். தொல்லை திருமுகம்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இருக்கீங்க சுவா, நீங்கள் குழந்தையா இருந்தீங்க இருந்தால் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரி, இப்போ நீங்கள் குழந்தையா இருந்த ஆள் வேற, நீங்கள் வேறையா? ரெண்டும் ஒரே ஆள் தானே. அப்போ தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார் அப்படின்னா ஏற்கனவே 5 முகத்தோடு சிவபெருமான் இருந்தார். 6வது முகத்தை யாருக்கும் காண்பிக்கவில்லை. அந்த முகத்தை யாருக்கு காண்பிச்சிருந்தார்? ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே அந்த 6வது முகத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார். அறிஞராயும் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம், அறிஞர்னா ஞானிகள்னு அர்த்தம். ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே அந்த 6வது முகத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமான். இப்போ எல்லா உயிரும் கண்டு தொழ வேண்டும் என்று விரும்பி சாமி என்ன பண்ணார், அந்த தொல்லை திருமுகம்னா குழந்தை முகத்தை எடுத்து வெளிக்கொண்டு வந்தார். அதுதான் ஆறுமுகமாகிய முருகப்பெருமான். ஆறுமுகம் என்று போதி ஆகமணி மாதவர்கள் வாதமலர் சூடுமணி யார்கள் பதவே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவனா எனது ஈசன் என வானமுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏதை என வினாவில் உன ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ அப்படிவாரு யாரு? அருணகிரி. ஆறுமுகத்துக்கு அப்படி பாடியிருக்காரு.
சாமி இந்த அடியார்கள்லாம் உன்னை ஆறுமுகங்கிறாங்க, நீ என்ன பண்ணிடு, அவங்களுக்கு அருள் செஞ்சு சாமி. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த வேதனை உன்னை திட்டு சாமி அப்படியாது, மறையும் என் சொல்லாதோ அப்படியாது. அருள் சொல்கிறார், ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. மறைன்னா வேதம் அர்த்தம். வேதங்களே உன்னை என்ன செய்யும், திட்டு சாமி. அதனால் அவங்க அந்த அடியார்கள்லாம் கேட்கும்போது நீ என்ன பண்ணிடு, அருளை வழங்கி விடு சாமி அப்படிங்கிறது. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று ஒன்னே பதம்னு வர்றாங்க. அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? சரி, இப்போ அந்த முருகப்பெருமானை அந்த மலைவாழ் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, முருகப்பெருமானை வழிபாடு கடவுளாக வழிபடுவார்கள். அப்படி ஒரு நாள் யானை சோலையால் சொல்லப்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய கடம்பவனத்தில் புகுந்து அதற்கு சிவருமனுடைய திருவருளை பெறும் காலம் வந்து கூடியது. அங்கு யானை மரகதம் போல் இலை தலைத்து மின்போலும் ஒளி விளங்கும் பொற்றாமரை வளர்ந்த தடாகத்தை கண்டது. அங்கே ஒன்று பொற்றாமரை குளத்தை சாமி பார்த்துருச்சு. இப்போ எங்கே வந்துருச்சு? மதுரைக்கு வந்துருச்சு. பொற்றாமரை குளத்தை கண்டதும் அவ்வாறு கண்டபோது முன்னை அறிவு தோன்ற அந்த குளத்தில் தோன்றும் முன் பிறவிகளுடைய இது யாவும் எதுக்கு யானைக்கு. அப்படி யாவும் வந்ததும் அவ்வாறு கண்டபோது முன்னை அறிவு தோன்ற அப்பொற்றாமரை குள தடாகத்தில் நீராடியது. உடனே காட்டானை வடிவு நீங்கி தன் பழைய வடிவு பெற்றது. உடனே வெள்ளை யானையாக மறுபடியும் மாறி உடனே அந்த பழைய இது வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய சிறப்பு அப்படி. அது முப்பரியுடைய ஜென்ம யாவும் வருது. ரெண்டாவது தன்னுடைய பாவம் நீங்கி அந்த காட்டானையிலிருந்து இந்த வெள்ளை யானையும் பெற்றது. அப்பொழுது சிவபெருமான் திருவிழாலே சொக்கலிங்க மூர்த்தி எது தோன்ற உடனே சாமி மூர்த்தி அங்கே தெரியுது. அவர் சொக்கலிங்க மூர்த்தி எது தோன்ற அந்த வெள்ளை யானை கண்டு வணங்கியது. பிறகு அப்பெருமானை பூசிப்பதற்கு ஆர்வம் கொண்டது. தன் உதவியினாலே பொற்றாமரை நீரை முகந்து வந்து திருமஞ்சனம் ஆகிய தூய நீரால் அபிஷேகம் செய்து திருப்பள்ளி தாமும் சாத்தி பூஜை செய்தது. நிறைய பேர் பாருங்க, யானை பூஜை செஞ்சிருக்கு. யானை எங்கெங்கெல்லாம் பூஜை செஞ்சிருக்கு? மதுரை என்பது, அப்புறம் திரு ஆனைக்காவல், நண்டு பூஜை பண்ணியிருக்கு, திருத்தேவன்குடி, எறும்பு பூஜை பண்ணியிருக்கேன், சரி எறும்பியூர் பூஜை பண்ணியிருக்கலாம், எறும்பியூர்ல காகம் பூஜை பண்ணியிருக்கு, அணில் பூஜை பண்ணியிருக்கு, குரங்கணில் முட்டம் குரங்கு பூஜை பண்ணியிருக்கு. அதனால தான் ஒரு ஞானி படித்தார் பாட்டு. எப்படி பாடினார் அப்படின்னா, எறும்பு கடை யானை ஈராக ஈசனை பூசித்து நற்கதி கண்டும் தேரா பேய்கள் சிவபூஜை பண்ணாங்கன்னு என்ன சொல்லிட்டாரு? பேய்கள்னே சொல்லிட்டாரு. ஏன்பா எறும்பு பூசை பண்ணுது, யானை பூசை பண்ணுது, வண்டு பூசை பண்ணுது, நண்டு பூசை பண்ணுது, நீ மனித பிறகு எடுத்து நீ பூசை பண்ணலன்னா உன்னை விட விலங்கு மேல் அப்படின்ட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்த இந்த பிறவியை சிவபூஜை செய்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னு எப்படி சொன்னேன், சிவலிங்கத்தை ஏதாவது வீட்டில் வச்சு கண்டிப்பாக ஒரு தண்ணியாவது ஊற்றி பூ சாத்தி தோத்திரம் பண்ணி நைவேத்தியம் ஊட்டி உள்ளே வச்சுருங்க. அதுவே போதும். ஒரு 4 கிரிகள் மட்டும் செஞ்சால் போதும். செஞ்சு எளிமையாகவாது செய்யுங்க. அதுக்கப்புறம் சாமி உங்களை என்ன பண்ணுவார், நல்லா செய்ய வச்சுக்குவார். சரி, அப்படி சிவலிங்க மூர்த்தத்தை கண்டது சாமி ஒன்று அந்த பெருமானை வழிபாடு செய்தது. அதனால தான் யானைக்கு வந்து யானையும் சிலந்தையும் பூஜை பண்ணது எங்கே? திரு ஆனைக்காவல். அப்படி பண்ணும்போது யானை என்ன விரும்புது, இது என்ன விரும்புது அப்படின்னா, எப்பயுமே விருப்பத்துக்கு தகுந்தவர் தான் சிவம் என்ன பண்ணுவார், வழங்குவார். எந்த இதையுமே என்ன விருப்பப்பட்டு பூஜை பண்ணுதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்வார். யானை என்ன நினைச்சது, நான் மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்பி அபிஷேகம் செய்தது. இது நான் வந்து கோயில் கட்ட வேண்டும் என்று விரும்பி இது பூஜை பண்ணுது. இது வந்து சிலந்தி வந்து என்ன செஞ்சு வலை கட்டினது. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தொண்டு செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க, அடுத்து பிறகு எடுத்து சிவபூஜை செய்யாமல் யாருக்கும் முக்தி கிடையவே கிடையாது. நல்லா கவனமாக கழுங்க. யானை என்ன பண்ணிச்சு, சிவபூஜை பண்ணிச்சா, அதனால் முக்தி அடைஞ்சிச்சு. இது சிவபூஜை பண்ணலை, ஆனால் சிலந்தி என்ன பண்ணிச்சு, வலை கட்டி அதுக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று விரும்பியது. அதனால் மறுபிறவில் என்னது, கோச்சங்க சோழனாக பிறந்து 72 மாட கோயில் கட்டி அதுக்கப்புறம் மோட்சம். கோச்சங்க சோழனாக பிறந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, நாயனார் மோட்சம். அப்படி தான் சாமி எப்பயுமே வந்து எதுவுமே படிப்படியாக தான் போகும். சரி, கிரியை, யோகம், ஞானம். அதுக்கப்புறம் ஞானத்தில் கொடுத்தாலன்றி மோட்சம் கொடாது. ஞானம் இல்லாமல் மோட்சம் அடைய முடியும். ஆனால் அந்த ஞானம் எப்போ வந்தாலும் வரும். நாம் என்ன செய்யணும், விடாமல் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னங்க போகிறோம், சாமி கும்பிட்றோம், வாரம் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. விடாமல் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சாமி என்ன செய்வார், உங்களுக்கு மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டே இருப்பார். அது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே உங்களை அறியாமலே நாளுக்கு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு பொருள் மேலேயே உங்களுக்கு என்ன வந்துடும், வெறுப்பு வந்துடும். எல்லாம் அனுபவிச்சாச்சு போதும், சாமி இருக்காது அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எல்லாத்தையும் உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ள இலகு மல வெறுப்பும் எல்லாம் தந்தால்வை சொக்கனாதான் அப்படின்னாரு விஞ்ஞானம்.
அந்த நிலைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். சரி, இப்போ யானை வந்து சிவலிங்க மூர்த்தத்தை கண்டு அப்படியே சிவ பூஜை பண்ணுது. பண்ணி திருமஞ்சனம் ஆகிய தூய நீரால் அபிஷேகம் செய்து, அதுதான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் எப்படி செய்யணும்? தூய நீர், நல்ல நறுமணம் மறந்த தண்ணியை கொசு காதல் கண்ணு போச்சு. இருக்க பாருங்க, கண்ணில் பாருங்க, கண்ணு அப்ப அப்போ தூய நீர் தண்ணி வந்து எப்படி எடுத்து நல்லா இந்த இது நம்ம இப்போ நீ அவசியம் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன், நம்ம இந்த டீ எப்படி டிக்காசன் அது மாதிரி அதை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணீர் எடுத்து வடிகட்டி அந்த தண்ணீர் எடுத்து தூய நீராக்கி அதுக்கு நாங்கள் இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் நறுமணம் நிறைந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக வச்சு தான் சமைக்கலாம் அபிஷேகம். சும்மா ஏதோ எடுத்தோம் புடுறா, எதில் போரில் 2 தண்ணியை புடுறா, ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு ஊற்றாமல் அதை அப்படி ஊற்றினாலும் அதை சுத்தி செய்து சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும். மலர்கள்லாம் போட்டு வச்சு வழிபாடு செய்யும். அப்படி தூய நீரால் அபிஷேகம் செய்தால் தான் யானை. திருப்பணித்தாமன்னா என்னது? மலர்கள் பறித்து கொடுத்துதான் சிவபெருமான். அந்த காட்டில் மலர்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சிவ பூஜை செய்துதான். வெள்ளை யானையின் அன்பின் பெருக்கை உணர்ந்த சோமசுந்தர கடவுள் வெளிப்பட்டு உடனே சிவலிங்க மூர்த்தத்தை சாமி என்ன பண்ணாரு? வெளிப்பட்டு தோன்றினான். அப்படி வெளிப்பட்டு தோன்றி நீ இங்கு வந்த காரணம் யாது என்று சுவாமி கேட்டான். யார்கிட்ட? அந்த வெள்ளை யானைகிட்ட. கேட்டதும் உடனே தெய்வத்தன்மை பொருந்திய வெள்ளை யானை அவரை வணங்கி நின்று முற்பொழுதில் நிகழ்ந்ததெல்லாம் எடுத்து கூறிச்சான். உண்மை அடையப்பெற்ற அமியன், இனி ஒரு குறை உண்டாகும் சாமி. உன்னை வழிபட்டதுக்கப்புறம் நீ காட்சி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் என்ன சாமி வேணும் அப்படின்னு வெள்ளை யானை கேட்டுச்சான். 2வது, உன்னுடைய 8 யானைகளோடு அடியேனும் 9வது யானையாக உன்னுடைய திருவடியை பிரியாது உனக்கு எதிரே வாகனத்தில் முதுகில் தாங்க என் மனம் விரும்புகின்றது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சாமி என்ன பண்ணாரு? ஏற்கனவே அந்த யானை எது கொடுத்தாரு? இந்திரனுக்கு வாகனமாக கொடுத்தாரு. இப்போ இது என்ன செய்யுது? உங்களை நான் தாங்கணும் அப்படின்னு கேட்குது. என்ன நான் சாமி சொல்கிறாரு, இந்திரன் வந்து ஏற்கனவே என்கிட்ட வரம் பெற்றவன். அதனால் அவன் மிகப்பெரிய சிவபக்தன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து எந்த நேரமும் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன். அதனால தான் தட்சனுடைய வேள்வியில் எல்லா தேவர்களும் அடி வாங்கினாங்க. இந்திரன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னா அவர் எந்த நேரமும் சிவபூஜை செய்த காரணத்தினால அவர் ஒருத்தர் தான் தப்பிச்சு எங்கே வந்தார்? நேராக சீர்காழிக்கு வந்து ஒளிஞ்சார். சீர்காழியில் வந்து மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டு அங்கே வச்சு அந்த காவிரி ஆறை எடுத்து சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த ஆமன். இந்திரனுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்திரன் சிவபூஜை விட எந்த நிலையிலும் விட மாட்டானா இந்திரன். அதனால தான் சாமி அவருக்கு வாகனமாக அந்த விளையாணையை கொடுத்தார். அதனால் நீ என்ன பண்ணி, நீ எப்பயும் போல இந்திரனுக்கு நீ வாகனமாக இருப்பாய் அப்படின்னு சுவாமி சொன்னார். என்னுடைய மிகப்பெரிய அன்பன் அப்படின்னாரு. இந்திரன் என்ன சொன்னார்? சாமி என்னுடைய மிகப்பெரிய அன்பன், அதனால் நீ அவனுக்கு வாகனமாக. அதுக்கு ஒரு பாட்டை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இடையரா அன்பின் வேலம் இங்கனம் பூரா விண்ணோடு உடையவன் நம்பால் மெய் அன்பு உடையவன். விண்ணவதத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் எப்படியோ என்னுடைய மெய் அன்பனாவான். அவனை தாங்கி அடைவதே நமக்கு வேண்டும். அகமகிழ்வு என்ன பின்னும் விடையவன் வரங்கள் நல்கி விடை கொடுத்து அருளினானே. உடனே சாமி என்ன பண்ணாரு? அது சொல்லி அங்கிருந்து மறைந்தானா சிவபெருமான். வெள்ளையானை மீது திருக்கடைக்கன் சாதி தேவேந்திரனிடத்தில் மெய்யன்பு கொண்டவன். அதனால் அவனை சுமந்து செல்வதே நமக்கு பெருமகிழ்ச்சி பயக்கும் என்று வேண்டி வரங்கள் பலவற்றை கொடுத்து சாமி அங்கிருந்து மறைந்தார். உடனே வெள்ளையானையின் சிவத்தொண்டு. வெள்ளையானை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு சொக்கலிங்கமூர்த்தி மேற்கு திசையை அடைந்து அங்கு தன் பெயராலே ஒரு தீர்த்தம் அங்கே வந்து என்ன செஞ்சா ஒரு தீர்த்தம் அமைச்சதான் அந்த யானை. அதுக்கு பேர் ஐராவத தீர்த்தம் என்று பெயர். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு, அந்த வெள்ளை யானைக்கு பேர் என்ன பேர்? ஐராவதம். அது ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி ஐராவத தீர்த்தத்தை உண்டாக்கிச்சான். எங்கே? மேற்கு திசையை நோக்கி. இப்பயும் போனீங்கன்னா அங்கே இருக்கும், மதுரையில் மேற்கு திசையில் ஐராவத தீர்த்தம் இருக்கும். அதன் கரையில் சிவலிங்க மூர்த்தி ஒரு தியாபித்து விநாயகர் பெருமானையும் வச்சுதான். விநாயகரின் பிரதிஷ்டை செய்து அன்போடு பூஜை செய்து கொண்டு இருந்தது. இச்செய்தியினை கேள்விப்பட்ட இந்திரன் தன் ஏவலாளரை அழைத்து எமது வெள்ளையானையை இங்கே கொண்டு வருக என்று காவலராக அங்கே விஷயம் கேள்விப்பட்டான். அங்கே போய் மறுபடியும் வெள்ளையான உருவம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் உடனே ஏவலாளர்களை விட்டு அந்த யானையை கூட்டுவாங்கன்னு சொல்லி அங்கே ஆள ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சொக்கலிங்க மூர்த்திக்கு கீழ்த்திசையில் போய் அங்கே ஐராவதபுரம் என்ற ஒருத்தர் பேரால் ஒரு நகரத்தையே உருவாக்கிச்சான் அந்த யானை. ஐராவதபுரம் என்று. ஏற்கனவே ஐராவத தீர்த்தம், இது ஐராவதபுரம் என்று ஒரு நகரத்தை அமைத்து இந்திரேஸ்வரர் அந்த சாமிக்கு சிவலிங்க மூர்த்திக்கு என்ன பேர் வச்சான்? ஏற்கனவே இந்திரனுக்கு வாகனமாக இருந்தால் இந்திரேஸ்வரர் அப்படின்னு பேரான். எப்படி பாருங்க, சரியான பேரில்
இந்திரேஸ்வரர் என்ற தனது தலைவராகிய இந்திரன் பெயரால் ஒரு சிவலிங்கமும் தாவித்து பூஜை செய்து கொண்டிருந்தான். அங்கே வந்து சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருந்ததான். இப்பயும் போனீங்கன்னா மதுரையில் இருக்கும், அதை இடத்த சொல்கிறேன். இந்திரன் இன்னும் நம்முடைய யானை வந்துள்ளது என்று ஏவலர்களை விரைந்து அனுப்பினான். அவ்வேளர்களுடன் வெள்ளை யானை சொர்க்கத்தை அடைந்தது. இந்திரன் வணங்கி காடுகளிலும் மலைகளிலும் பல நாட்கள் அடைந்த துன்பத்தையும் சோமசுந்தர கடவுளை தரிசித்த சாபத்தையும் போக்கிக் கொண்டதையும் எடுத்து இந்திரனை போய் பிடிச்சான். மறுபடியும் எங்கே வந்துருச்சு? வெள்ளையான இந்திரன்கிட்டே வந்துருச்சு. வந்து நடந்ததெல்லாம் போய் இந்த மாதிரி சொக்கநாதர பெருமாளை பார்த்தேன், அவருக்கு தைரியம் கொடுத்தாரு, மறுபடியும் உங்களுக்கு வாகனமாக இருக்க சொன்னார் அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்தையும் எடுத்து அந்த இந்திரன் மேலே திசையில் உள்ள ஐராவத தீர்த்தத்தில் நீராடி ஐராவத விநாயகரையும் ஐராவதேஸ்வரத்தையும் மெய்யன்போடு வணங்கியவர் சாப தொடர்ச்சியிலிருந்து தீவினை தொடர்ச்சியிலிருந்தும் நீங்குவர். அந்த பெருமானை இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கநாத பெருமானிலிருந்து கீழ்த்திசையை நோக்கி ஐராவத தீர்த்தம் ஐராவதேஸ்வரர் அந்த மூர்த்தத்தை நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீவினையெல்லாம் நீங்கிருமா. நமக்கு ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் அது அங்கே நீங்கிருமா. அது எங்கே இருக்குது? சொக்கநாத பெருமானிலிருந்து கீழ்த்திசையை நோக்கி அந்த சிவலிங்கம் இருக்குது. நம்ம அடுத்து போனோம்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் நம்ம 2 தடவை போகணும் மதுரைக்கு. ஒரு தடவை போய் நம்ம மதுரை மீனாட்சி இந்திரேஸ்வர பெருமானை பார்க்குறோம், அப்புறம் இன்மை நன்மதுரா கோயில் பார்க்குறோம், அப்புறம் திருப்பரங்குன்றம் பார்க்குறோம், அப்புறம் 2வது தடவை போய் பழமுதிர்ச்சோலை, அப்புறம் மற்ற தலங்கள்லாம் வந்து 2 தடவை நம்ம மதுரை போய் தரிசனம் பண்ணிடுவோம். சரி, அடுத்து இப்போ சாபம் பெற்று கடைசி மறுபடியும் எங்கே போயிடுச்சு? இந்திரனுக்கு மறுபடியும் வாகனமாக செல்லுது. இதெல்லாம் எதனால் நடக்கு அப்படின்னா யாருடைய இதால் நடக்கு? சிவபெருமானுடைய பெரும் கருணையால் நடக்கு. இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா சிவபெருமான் தான் இந்த திருவிளையாடலை நடத்துகின்றார். ஏன் அப்படின்னா அந்த உயிருக்கு பக்குவம் வரும் பொருட்டு தான் சிவபெருமான் திருவிளையாடல் செய்கின்றாரே தவிர மற்ற எதுவுமே சிவபெருமான்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக நடப்பாராம். அவருக்கு விளையாட்டு வந்து பெரிய இது கிடையாது. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடிப்பார். அவர் காக்கிறது படைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விளையாட்டு போலையாம். அதனால் இந்த மூர்த்தத்தில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திரேஸ்வரர் வழங்குவோர் அறம் முதலிய 3 பொருளையும் பெறும் பயனை இம்மையிலேயே அனுபவிப்பார். யார் அந்த இந்திரேஸ்வரரை வழங்குறாங்களோ அவங்க இம்மையிலேயே எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் அடைவார்கள். மறுமையில் 14 தேவேந்திர பட்டம் வரையும் சொற்கோலத்திலே பல போகங்களை குறித்து பின்பு வெறுப்பு தோன்ற இறைவனை ஒப்பு வந்து மறுபடியும் முக்தி அடைவாங்க. அந்த மூர்த்தத்தை வழிபாடு செஞ்சவங்க என்ன செய்வாங்களா? தேவேந்திர பட்டம் 14 பட்டம் இருக்கான். எத்தனை பட்டம்? தேவேந்திரருக்கு 14 பட்டம் இருக்கான். அது என்ன பட்டம்னா அரி, விவச்சித்து, சுசாந்தி, சிவி, விபு, மனேஸ்வரன், புரந்தரன், மாவலி, அற்புதன், சாந்தி, விருடன், திருத்தாமன், திவர்பதி, சுசி என்கின்ற 14 பட்டம் இருக்கான். அந்த 14 பட்டத்திலே இருந்து சொற்கலோகத்தில் பல போகங்கள்லாம் துய்ப்பித்துட்டு அதுக்கப்புறம் அந்த போகங்கள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நிலையில்லாமை என்பதை உணர்ந்து அதிலிருந்து நீங்கி இறைவனை ஒப்பு வந்து நல்லதை கெட்டதையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்து அப்புறம் மலபரிவாகம் ஆகி அதுக்கப்புறம் ஞானம் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மோட்சம் அடைவார்கள் என்று இந்த புராணத்தில் சொல்கிறார். இவ்வளோ விஷயங்கள் இந்த ஐராவதீஸ்வரர் வணங்கினா கடைசி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி வந்து எதோ முடிச்சிட்டாரு. அவர் மறுபடியும் வெள்ளையானை போய் இந்திரனுக்கு வாகனமாக முடிச்சுட்டு கடைசி அது அமைத்த சிவலிங்க மூர்த்தருக்கு பாருங்க, அதை வணங்கினா இவ்வளோ சிறப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறாரு. அந்த ஐராவதீஸ்வரரை போய் நம்ம கண்டிப்பாக நம்ம மதுரை எம்பதியில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்து பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது குரமகள் பாதம்பருடைய மணவாள காதும் ஒரு விழிக்காக முரருள் மாயனரி திருமருகோனே காலன்யனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே அதியனோடு தேவ அசுரருலகு ஆளும் வகையுறு சிறை மீறா ஆடுமயிலினியேறியமர்கள் சூளம்பள வரும் விலையோனே சுதமிக வளர் சோலை மருது சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுட நரவா
பெண்ணை பயிர்வாயமே வெகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயு துயிலாரும் பொழில் திருவாவுடுதறிவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி கிடைக்குமாகும் வான்முகில் விளாது மிகுமடிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது இருவாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வெண்மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர் நம பார்வதீபதே தேசமணி போற்றி நாமுடையவண்ணா போற்றி வேல்முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நாளைக்கு நகரம் கண்ட படலம் பார்க்க போகிறோம். எல்லாரும் அனைவரும் வந்து திருமுறை பாடுங்க. பாடி முடிச்சதும் நம்ம ஆரம்பிக்காக எப்பயும் போல ஆரம்பிக்கணும். திருச்சிற்றம்பலம்.